என்னிடத்தில் வரத் தயங்குகிறாயா என் மகனே, என் மகளே? 2 குமாரர்களின் கதையே உனக்கு நினைவிருக்கிறதா? இளைய குமாரன் தனது பங்கான சொத்துக்களை தகப்பனிடமிருந்து வாங்கிக் கொண்டு தூர தேசத்திற்கு சென்றான். தனது விருப்பப்படி வாழ்ந்து தன் தவறுகளால் எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டான். கடைசியில் பன்றிகளுக்கு போடப்பட்ட உணவை கூட சாப்பிட முடியாத நிலைக்கு வந்தான். அப்போதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான். என் தகப்பனிடத்தில் திரும்பி சென்று மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரனாகவாவது சேர்ந்து கொள்வேன் என்று எண்ணி புறப்பட்டான். ஆனால் அவன் இன்னும் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனைக் கண்டு மனம் உருகி ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டான். அதேபோல நீயும் ஒரு நாள் என்னிடம், என்னை விட்டுவிடுங்கள், நான் என் வழியில் போகிறேன் என்று சொன்னாய். அன்று என் இதயம் உடைந்தது. ஆனால் நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. ஏனெனில் அன்பு என்பது கட்டாயமல்ல, அது சுதந்திரம். என் செல்லப்பிள்ளையே, நான் இன்னும் உனக்காக